தமிழர் தாயகத்தில் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 12ஆம் திகதி முதல் நாளை மறுதினம் 18ஆம் திகதி வரை தமிழர் தாயகமெங்கிலும் புலம்பெயர் தேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்காலில் இடம்பெறவுள்ள மாபெரும் நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு சகல ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. அதனை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஊர்தி யாழ் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலய முன்றலிலிருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கிய தனது பயணத்தை கடந்த 12ஆம் தேதி ஆரம்பித்திருந்தது. நல்லூரிலிருந்து ஆரம்பித்த முள்ளிவாய்க்கால் ஊர்தி அன்றைய தினம் யாழ் நகர பகுதிகளை வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து 13ஆம் திகதி ஏனையின் வீதி ஊடாக தென்மராட்சி பிரதேசத்தின் நாவற்குழி, கைதளி, சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் ஆகிய இடங்களுக்கு வலம் வந்து அதன் பின்னர் வடமராட்சி மண்ணை தரிசித்தது. தற்போது வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவங்களையும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வலிகளை சுமந்த ஊர்தி மே 18ஆம் திகதி காலை முள்ளிவாய்க்காலை வந்தடைய உள்ளது. முள்ளிவாய்க்காலில் வலிகளை சுமந்த மக்கள் கஞ்சி அருந்தி தமது உயிர்களை காத்து கொண்ட நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வுகளும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் நினைவேந்தலும் யாழ் தென்மராட்சி நாவற்குழி சந்தையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி வழங்கல் நிகழ்வும் யாழ் சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் நேற்று நண்பகலில் இடம்பெற்றது. இதேவேளை குமுதினி படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ் நெடுந்தீவில் நேற்று இடம்பெற்றது. நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குமுதினி படுகொலை நினைவு தூவியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் திகதி நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் இருந்து யாழ் குறிக்கட்டுவான் நோக்கி பயணித்த குமுதினி படகில் பயணித்த 7 மாத பெண் குழந்தை பெண்கள் அடங்கலாக 36 பேர் நடுக்கடல் வைத்து கடற்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த வலிகளை சுமந்த மக்கள் தமது மனப்பாரங்களை இறக்கும் நாளாக மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அமைக்கிறது.